நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் தமிழரசி. ஒரு புதிய ஆண்டு பிறக்கும் பொழுது நம் வாழ்வில் புதிய அத்தியாயம் பிறக்காத என்ற எதிர்பார்ப்பு நம் அனைவருக்குமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் இந்த பராபவ வருடத்தின் துல்லியமான பலன்களை நமக்கு வழங்க இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சுவாமி சித்தநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி ராசி மண்டலத்தின் நிறைவு ராசியான கருணைக்கும் ஆன்மீகத்திற்கும் இலக்கணமான மீன ராசி. ஐயா, மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் துறை எப்படி ஆயிருக்கு? அரசு வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணலாமா இவங்க? மீனராசி நேயர்களே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பராப வருடம் உங்களுக்கு அனைத்து செல்வங்கள் இறைவன் அருள் பெற்று சிறப்புற்று வாழ வாழ்த்துகிறோம். நீங்கள் கேட்டபடி மீனராசிக்கு ஜென்ம சனியா சனீஸ்வரன் அங்க வந்து ஏன்னா தொழில்காரர்கள் அவர் தலையிலே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கனால இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து தொழில்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். இவ்வளவு நாளா இருந்து வந்த சங்கடங்கள் சிக்கல்கள் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா புத்தி கூர்மையும் கடின உழைப்பும் கொண்ட மீனராசிகள் ஒரு ஒரு வேலை பண்ணணும்னா அதனோட அந்த முயற்சியோட பலன் என்னன்னு யோசிச்சுதான் அந்த வேலையில இறங்கக்கூடிய அறிவுத்திறமை கொண்ட ராசி மீனராசி. ஏன்னா குருவின் ஆதிக்கம், குருதான் ராசி அதிபதி, சரிங்களா? சோ இந்த வருடத்தில் இவங்களுக்கு வேலை நிமித்தமாகவும் சரி தொழில் நிமித்தமாகவும் சரி மாற்றம் ஏற்படும். அரசு வேலையில இருக்கிறவங்க, அரசு துறைக்கு சம்பந்தப்பட்டு அதுக்கு ட்ரை பண்றவங்களுக்கெல்லாம் அந்த வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கௌரவ பொறுப்புகள், பதவி உயர்வு, இவ்வளவு நாளா இருந்த அரசு துறையில வந்து அவங்களுக்கு நிரந்தரமற்ற தொழிலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? பதவி மேல வந்து ஒரு நிரந்தரம் இல்லாம இருப்போம். அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு ஜாப் நிரந்தரம் கிடைச்சிடும். முக்கியமா இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் குரு பகவான் வந்து அவங்களோட ராசிநாதன் குரு பகவான் வந்து அவங்களுக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துல அவரோட ராசி அதிபதி உச்சம் பெறும்போது லாபஸ்தானத்தை வர அவர் பார்க்கிறார். அதனால இவங்க வந்து ஒரு விஸ்வரூப வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம், இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம். அதனால தொழில் மாற்றம், முன்னேற்றம், அரசு வேலைகளுக்கான அமைப்பு, அரசு துறையில இருக்கிறவங்க பதவி உயர்வு, சோ கௌரவ பொறுப்புகள், கௌரவ அந்தஸ்துகள், இவ்வளவு நாளா இருந்து வந்த அந்த அந்த நிலையற்ற தன்மை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மாற்றம் உண்டாகும். மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் வாழ்க்கையும் குழந்தை பாக்கியம்ல கைகூடி வருமாயா தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? கண்டிப்பாங்க. திருமணம், அதாவது மீனராசிக்காரர்கள் இந்த வருஷம் யாராருக்கெல்லாம் திருமணம் அமையலையோ, திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்களோ, திருமண தடைகள் மாற்றம், திருமண தடைகள் எல்லாம் நீங்குங்க. இந்த வருஷத்துல மீனராசி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடும். அதுக்காக நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா அமையும். முக்கியமா இந்த காதல், லவ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து அப்பா அம்மாவோட சம்மதத்தோட அந்த வாழ்க்கையும் அமையும். மற்றும் கணவன் மனைவி ஏற்கனவே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குங்க, இல்லைங்க வீட்டுல ஒரே பிரச்சனைங்க அந்த மாதிரினா அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சுமூகமாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை நோக்கி பெறும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஏன்னா குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறாருங்க 5ஆம் இடம். சோ என்னென்னலாம் இருந்த குழந்தையின்மை, குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்க மீனராசி நண்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடைகள் நீங்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க வந்து 5ஆம் வீட்டுல வராரு, வந்துட்டு அவங்க ராசியை பாக்குறாரு, சரிங்களா? 9ஆம் பார்வை. அதனால அனைத்து பாக்கியங்களும் அவங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள். மீனராசிக்காரர்கள் இந்த வருஷம் வாகனம், இடம், வீடு வாங்குற அமைப்பெல்லாம் கைகூடி வருமா? கண்டிப்பாங்க. ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து தொழில்ல பெரிய முன்னேற்றம் காணப்படும். வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க. முக்கியமா வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படும். சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது பழைய வாகனமா இருந்தா மாற்றங்கள் ஏற்படும். அது கொஞ்சம் இந்த வந்து புதிய வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை வர குரு பாக்குறாரு இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம். ராகு கேதுவும் பெயர்ச்சி அடைகிறாங்க. ஸோ இந்த 3 பேரும் மாறுறதுனால இவங்களுக்கு புதிய முன்னேற்றம், புதிய வளர்ச்சி, இவங்க என்னென்ன பிளான் எல்லாம் வச்சிருக்காங்களோ அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். ஏன்னா 11ஆம் இடமான அவங்களோட உபயஜஸ்தானம், லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. அதனால இவங்க எதிர்பார்க்கிற திட்டம், எதிர்பார்க்கிற வளர்ச்சி, எதிர்பார்த்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ஸோ வீடு வாங்குற அமைப்பு, கல்யாணம், கார் வாங்குற அமைப்பு, புதிய புதிய முயற்சிகள், புதிய புதிய திட்டங்கள், தொழில் மாற்றம், முன்னேற்றம்,
அனைத்து சகல வசதிகளும் பெறக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு இருக்கு. அப்புறம் இருக்கு இந்த வருஷம் ஏன்னா நீண்ட நாளா இவங்க ஜென்ம சனியில போட்டு கட்டி புரட்டிட்டு இருக்காரு சனி பகவான் அவங்க தலைமையில உட்காந்துட்டு. எதுல போனாலும் ஒரு பெருசா ஒரு தடைகள் வந்துட்டே இருந்த நிலைமையெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு அவங்க இனிமே வளர்ச்சியை நோக்கி போற அமைப்பெல்லாம் இருக்குது. வெளிநாடு பிரயாணம் எல்லாம் மீனராசிக்காரர்கள் பண்ணலாமாயா இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? அது நல்லபடியா நடக்குமா? நார்மலா அவங்க வந்து டிராவல் வெளியே போறெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறவங்க மீனராசி. அவங்க வேலைக்காக போறாங்களோ இல்லையோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட அவங்க குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போற அமைப்புலாம் இருக்கு. அதனால வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா மாற்றம் அதெல்லாம் உண்டாகும். ஃபாரின் போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வர அமைப்புலாம் இருக்கு. குடும்பத்தோட மகிழ்ச்சியா போற அமைப்பும், இல்ல அவங்க நண்பர்களோட போற அமைப்புலாம் இருக்கு. சரிங்களா? மாணவர்கள் படிப்புலாம் எப்படியா இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு? ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதுவாங்க இல்லையா? அதெல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணுவாங்களா? எல்லாமே கைகூடி வருங்களா? நிச்சயமாக. ஏன்னா மீன ராசியில இந்த வருஷம் உயர்கல்வி, டாக்டரேட், பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான யாரெல்லாம் இருக்கீங்களோ, நீங்க நினைச்சது நடக்குங்க. ஏன்னா இந்த வருடம் பிறந்த உடனே அவங்களுக்கு வந்து தொழில் மாற்றம், முன்னேற்றம், ஒரு சிறப்பான வளர்ச்சி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிலாம் இருக்கு பார்த்தீங்களா? எல்லாமே நடக்கும். முக்கியமா இந்த மாணவர்களுக்கு வந்து அ ஏன்னா டிசம்பருக்கு அப்புறம் ராகு, கேதுக்கள் சொல்லக்கூடிய சாயாகிரகங்களோட மிகப்பெரிய அதாவது இவங்கள மாரி ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு கல்வி திறனை குடுக்குற கிரகம் வந்து இந்த ராகுவும், கேதுவும் தான். இவங்களோட பெயர்ச்சி டிசம்பர் மாதத்துல நடக்குது. சரிங்களா? ஸோ ராகு பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு வரும்போது, அப்படியே இவங்க கேதுவும் வந்து 5ஆம் இடத்துக்கு மீன ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு. பட்டப்படிப்பு, உயர்கல்வி அதே மாதிரி 9ஆம் இடத்த குரு பகவானும் பார்க்கிறாரு. அதனால யாரெல்லாம் 2 டிகிரி, 3 டிகிரி படிக்கணும். ஏன்னா குருவும், கேதுவும் 5ஆம் இடத்துல சேரும்போது யாரெல்லாம் வந்து அந்த பிஹெச்டி லெவல்ல யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் சிறப்பா இருக்கும். நீங்க இவ்வளவு நாளா நீங்க அந்த தடையெல்லாம் பட்டிருக்கும். சில பேர்லாம் வந்து அது என்ன ரொம்ப 4, 5 வருஷமா படிக்கணும். அதுல தடைகள்லாம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்த தடையெல்லாம் நீக்கி, நீங்க நினைச்சத உயர்கல்வி பெற்று, அதுக்குண்டான வேலையில போய் சேர்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ அதனால இந்த குரு, கேது சேர்ந்தாலே அங்க வந்து அறிவுத்திறமைய வந்து வளர்ச்சி பெற்று அதுக்கான அங்கீகாரத்தையும் அந்த டிகிரி வாங்குற அமைப்பெல்லாம் சக்சஸா இருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு ஐயா போகலாம்? மீனராசி நேயர்கள் திருச்செந்தூர் முருகரை விட்டுறாதீங்கப்பா. முருகர் ஏன்னா நீங்க தொழில்ல முன்னேற்றம் அடையணும். ஏன்னா சனீஸ்வரன் உங்க தலை மேல உட்கார்ந்து அதை வளர்ச்சி அடையாம உட்கார்ந்திருக்கும் போது எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரே தெய்வம் அந்த ஆறுபடை வீடுல திருச்செந்தூர் முருகன் தான். அதனால அஹ், போயிட்டு வந்துருங்க இந்த வருஷம் வருடம் பிறந்த உடனே. ஏற்கனவே போனவங்க மறுபடியும் கூட ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. நீங்க நினைத்த காரியம் உங்கள் வெற்றி உங்க கைக்கு வரணும்னா திருச்செந்தூர் முருகன் அருளால் உங்களுக்கு அனைத்து யோகங்கள், பாக்கியங்கள் இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு ஒரு புது உற்சாகம், புதிய வாழ்க்கை, மாணவர்கள் படிப்பு, எல்லா பாக்கியங்களும் கொடுத்து இன்புற்று வாழ வாழ்த்துகிறோம். வணக்கம். நேயர்களே, ஐயா சொன்னது போல உங்கள் ராசிநாதன் அருளால் தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்.